கரூரில் விஜய் பரப்புரையின் போது மின்சாரம் நிறுத்தப்பட்டதா, காவல்துறையினர் தடியடி நடத்தினார்களா என்று அரசு விளக்கமளித்துள்ளது. ஜெனரேட்டருக்குள்ள வராம இருங்க. கரண்ட் சப்ளை எல்லாம் அங்கதான் இருக்குது. ஜெனரேட்டர் ரூம்ல கொஞ்சம் முன்னாடி போங்க. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்ட போது மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் நெரிசல் ஏற்பட்டதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்த கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா, மின்தடை செய்யப்படவில்லை என மின்வாரிய அதிகாரி அளித்த விளக்கத்தை சுட்டிக்காட்டி பதிலளித்தார். மேலும் விஜய் உரையாற்றிய போது தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் வீடியோ மூலம் விளக்கமளித்தார். வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டது. சம்பவத்தின் போது எதனால் எப்படி விளக்குகள் அணைந்தன என்பதை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் காட்சிகள் மூலம் கூடுதல் தலைமைச் செயலாளர் விளக்கினார். நெரிசல் காரணமாக ஜெனரேட்டரை சுற்றி தாவேகவினர் அமைத்திருந்த தகடுகளை உடைத்துக் கொண்டு சிலர் உள்ளே நுழைந்ததால் பாதுகாப்பு கருதி அவர்களே ஜெனரேட்டரை ஆஃப் செய்ததாக அமுதா சுட்டிக்காட்டினார். இதான் அந்த ஜெனரேட்டர், அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டர் வழியா கிரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கிருந்து உள்ள வர்றாங்க. மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியரா தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலயுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான், அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. தாவேகவினர் ஏற்பாடு செய்திருந்த ஜெனரேட்டர் ஆஃப் செய்யப்பட்டதால் அங்கிருந்த போக்கஸ் லைட்டுகள் மட்டுமே அணைந்ததாகவும் சாலையில் இருந்த மின்விளக்குகள் எதுவும் அணையவில்லை எனவும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம், கூட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தவில்லை என விளக்கமளித்தார். கூட்டம் அதிகமாக இருப்பதால் 50 மீட்டருக்கு முன்பே வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்ற காவல்துறையினரின் அறிவுறுத்தலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் கூறினார். அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்கிற பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் அந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னும் 10 முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த க்ரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்துச்சு. இந்த விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அரசு உயரதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.